ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இன்றைய சுப்பிரபாதத்திலே ஸ்ரீ தேசிகன் நிர்வாகமாக நாம் பார்க்க இருக்கும் விஷயம் தான ரகசியம் என்பது. அதாவது இப்போ இந்த காலத்துல நாம பண்ணக்கூடிய தர்மம் அப்படிங்கிறது தானம் தான் பிரதானமாக. மற்றபடி தபஸ் எல்லாம் நம்மளால பண்ண முடியாது, யாகம் எல்லாம் நம்மளால பண்ண முடியாது. அதெல்லாம் வேற யுகங்கள்ல யார் யாரோ பண்ணிட்டு இருந்தால் இந்த யுகத்துல கலியுகத்துல தானம் ஒண்ணுதான் நிற்கும் அப்படின்னு அந்த காலத்திலே புஸ்தகத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காள். அந்த ரீதியில நாமளும் தானம் தான் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். எந்த கர்ம அனுஷ்டானமானாலும் சரி அதுல ஏதாவது தானம் அப்படின்னு வரும். அதாவது பார்த்தோம்னா யாகமா இருந்தாலும் சரி, யாகத்துல தட்சிணா அப்படின்னு ஒண்ணு உண்டு. அது மாதிரி கல்யாணம், உபநயனம், இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாத்துலயும் எட்கிஞ்சதி ஹிரண்ய தானம் கரிஷ்யே, உற்சவங்கள்லாம் பண்ணாலும் சரி தானங்கிறது விசேஷமா நடந்துட்டு இருக்கு இந்த காலத்துல. அது தவிர நிறைய தானங்கள்லாம் வேற அப்பப்போ நம்மளால முடிஞ்ச அளவு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டாள் கூட ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி என்பதாக திருப்பாவையில் ஆச்சரியமா சாதிக்கிறார். அதாவது இந்த மார்கழி மாசத்துல நாம திருப்பாவை விரதம் இருக்கோம், இல்ல திருப்பாவை சொல்லுதல்ங்கிற விரதமாவது இருக்கோம் இல்லையோ. அந்த மாதிரியா எம்பெருமானுக்கு ஆராதனம் உற்சவம் எல்லாம் நடந்துட்டு இருக்கோம் இல்லையோ. அந்த மாதிரி இந்த மார்கழி மாசத்துல பெருமாள் பெயர் சொல்லி நிறைய தானம் பண்ணுங்கோள் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லியிருக்கார். இப்போ சொல்ல வந்த விஷயம் என்ன கேட்டான்னா, இந்த தானத்தை பத்தி நிறைய சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். இதுல தானம் கொடுக்கிறவாளுக்கு நிறைய நியமம் உண்டு, தானம் வாங்குவர்களுக்கும் நிறைய நியமங்கள் எல்லாம் உண்டு. தானம் கொடுக்கிறவன் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா, ரொம்ப ஸ்ரத்தையோடு கொடுக்கணும், ரொம்ப பயத்தோட கொடுக்கணும், ரொம்ப பிரீத்தியோட கொடுக்கணும், இப்படி எல்லாம் கொடுக்கணும். அப்பதான் அந்த தானம் சிரேஷ்டமா இருக்கும். இல்ல அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க கேட்டா, பெருமை அடிக்கிறதுக்காக தானம் கொடுப்பாள், அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக தானம் கொடுப்பாள், இவனுக்கு போய் கொடுக்க வேண்டி இருக்கே அப்படி என் தலையெழுத்தாச்சே அப்படின்னு நினைச்சுட்டு தானம் கொடுப்பார்கள். இதெல்லாம் தானத்திலேயே ரொம்ப மோசமான தானங்கள். இதெல்லாம் இதுக்கெல்லாம் பலன் ரொம்ப ரொம்ப குறைவு. அதுவும் தர்மஹாட்சரத்தை கீர்த்தனாத் அப்படின்னு இருக்கு. வெளியில பெருமை அடிச்சுட்டோம்னா கட்டாயம் தானத்தினுடைய பலன்கிறது குறைய ஆரம்பிச்சிடும். 1000 ரூபாய் தானம் பண்ணுவான், அதை 2000 பேர்கிட்ட திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் கணக்கு குறைச்சிடும், தர்மத்தினுடைய கணக்கை குறைத்து விடும் அப்படின்னு இருக்கு. அது மாத்திரம் இல்ல, முக்கியமானது 2. ஒருத்தர் நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி வாக்கால சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுநாள் கேட்டா என்னால கொடுக்க முடியாது போ அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்க. அப்போ அவனுக்கு அவன் ஜென்மத்துல பண்ண மொத்த தானத்தினுடைய பலனும் போயிடுவான். அதே மாதிரி கொடுத்துட்டு திருப்பி பிடிங்கிட்டான்னு வச்சுக்கோங்க. இதுக்கு தத்தாபகாரம் அப்படின்னு பெயர். இது பிரத்யக்ஷ திருட்டு. அதாவது திருடன் கூட ராத்திரியில மறைமுகமா தான் திருடுவான். ஆனா பிரத்யட்சமா நேர பார்த்துட்டு இருக்கும்போது செய்யற திருட்டு இது. இந்த திருட்டு பண்ணாலுமே அப்போ ஜன்ம பிரபிருதி எத்தம் தத் சர்வம் நஷ்யதி துருவம் ஆஸ்ருதஸ்ய அப்பிரதானேன தத்தஸ்ய ஹரணேனச்ச, இந்த மாதிரி பல நியமங்கள்லாம் இருக்கு. அதனால சுவாமி தேசிகன் இதெல்லாம் எடுத்து காமிச்சிருக்கார். ரொம்ப ஜாக்கிரதையாக ஸ்ரத்தா பக்தியோடு கூட தானம் பண்ண வேண்டி இருக்கு என்பதாக. தானம் வாங்குறவாரு கல்வியோ அவளுக்கு இன்னும் நிறைய நியமங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. திருடன் கிட்டேந்து தானம் வாங்கக்கூடாது, நியாயமான வழியில நடக்காமல் மோசமான வழியில நடக்கிறவன் கிட்டேந்து தானம் வாங்கக்கூடாது. ஏன்னு கேட்டானா, அவன் சம்பாதிச்ச பணம் அநியாயமா இன்னொருத்தரை ஏமாத்தி வந்ததா இருந்து வச்சுக்கோங்க. அப்ப அவன் தானத்தை நாம வாங்கிட்டோம்னா அவனுடைய பாப்பத்தையும் சேர்த்து வாங்கிக்கிறோம். அந்த திரவியத்தோடு கூட அவனுடைய அந்த அநியாயமான வழி பாப்பம் இருக்கோ இல்லையோ அதுவும் வந்துடும். திருட்டு பணத்தை தானம் வாங்கினால் அப்ப அந்த திருட்டனுடைய பாப்பம் இருக்கு, அந்த பாப்பமும் நமக்கு சேர்ந்துடும். அதனால தஸ்கராத்து பதிதாத்து ஷண்டாத்து டம்பலோப மதான்விதாத்து மாத்ராவித்தம் நகிருண்ணியாத் அப்படின்லாம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. வேட்டெல்லாம் தானமே வாங்கவே கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படி எல்லாம் தானங்களை பத்தி நிறைய நியமங்கள் இருக்கான். அதெல்லாம் தர்மசாஸ்திரங்களை பார்த்துக்கோங்கன்னு சுவாமி தேசிகன் சொல்லிட்டார். ஆனால் இதையெல்லாம் பார்த்தா நமக்கே பயமா இருக்கு. நம்ம தானம் கொடுக்கவே முடியாது, நம்ம தானமே வாங்கவே முடியாது. தானம் கொடுக்கறதுக்கான அந்த அளவு நமக்கு ஒரு சுத்திங்கிறது இருக்கா அப்படின்னு தெரியல. தானம் வாங்கினாலும் ஏதாவது பாப்பம் சேர்ந்துருமோ என்னவோ பயமா இருக்கு. அதுக்காக தானத்தையே விட்டுடலாமா அப்படின்னா, உருப்படியா நாம செய்யற ஒரே ஒரு தர்மம் இதுதானே, தானம் தானே. இதை கூட விட்டுட்டோம்னா நம்ம என்ன மனுஷன், அப்ப என்ன பண்றது அப்படின்னே தெரியாம இருக்கு. அந்த சமயத்துலதான் சுவாமி தேசிகன் நிர்வாகம் அப்படிங்கிறது நமக்கு கை கொடுக்கிறது. அழகான ஒரு ஸ்லோகம் தேசிகன் சாதிச்சிருக்கார். தானம் ததத்பிர் எய்ருக்தம் அச்சுத பிரியதாம் இதி
பிரதிகிரகீத்ரிபிஷ்சைவ நதே மத் விஷயோபகாஹ என்பதாக. அதாவது தானம் கொடுக்கிறவாளும் சரி தானம் வாங்குறவாளும் சரி அச்சுத பிரியதாம் அப்படின்னு சொல்லணும். நான் இந்த தானம் பண்றேன்னு இதனால எம்பெருமான் திருவுள்ளம் உகக்கட்டும் அப்படின்னு அவர் சொல்வார். தானம் வாங்கிக்கிறவன் என்ன பண்ணுவாங்க கேட்டா, நான் தானம் வாங்கிக்கிறேன்னு இதனால எம்பெருமான் திருவுள்ளம் உகக்கட்டும் என்பதாக. பெரியோர்கள்லாம் எப்படி தானம் பண்ணுவாங்க கேட்டா, ஆத்துல பெருமாள் திருவாராதனத்துக்கு வச்சுக்கோங்க, கோயில்ல இந்த உற்சவத்துக்கு வச்சுக்கோங்க, இப்படிலாம் சொல்லிதான் தானம் பண்ணுவா. எல்லாமே பெருமாளுடைய திருவுள்ள உகப்புக்காக மொத்தமே. அதனால அச்சுத பிரியதாம் அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே அந்த தானம் பண்ணும் போதோ இல்லை வாங்கும் போதோ இதை நம்ம எல்லா தானத்திலையும் இருக்கணுமா, இதை மறக்கவே கூடாது அப்படின்னு சுவாமி தேசிகன் ஆச்சரியமா சொல்லிருக்கார். அதெல்லாம் அப்படி இருந்தாதான் நம்ம அந்த பாப்பத்திலிருந்தெல்லாம் நாம விடுபட முடியும். இந்த ஸ்லோகத்தை சொன்னது யாருங்கிறதா ரொம்ப முக்கியம். இதை யமதர்மராஜன் சொல்லியிருக்கார். யமதர்மராஜன் என்ன பண்றாராம், எல்லாருடைய புண்ணியத்தையும் பாப்பத்தையும் கணக்கு வச்சுட்டு இருக்காரு இல்லையா, சித்திரகுப்தன் கணக்குன்னு சொல்லுவாள், அந்த மாதிரி கணக்கு வச்சுட்டு இருக்காரு இல்லையா. இவன் எந்த அளவு தானம் பண்ணான், அதுக்கப்புறம் அந்த தானத்துல என்னென்ன அபசாரங்கள்லாம் வந்தது, யாரை அவமரியாதை பண்ணான், இதெல்லாம் கணக்கு வச்சுட்டு இருப்பான். தானம் பண்றதெல்லாம் இவனுடைய கிரெடிட்ல சேர்க்கணும். அதுக்கப்புறம் இவன் பெருமை அடிச்சுட்டான் இது பண்ணான்லாம் இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் அவனுடைய டெபிட்ல சேர்க்கணும். அதனால யமன் என்ன பண்றான்னு கேட்டான்னா, இவன் தானம் பண்ணும்போது ரொம்ப சூக்ஷ்மமா கவனிச்சு பார்த்துட்டே இருக்கான். இவருடைய கிரெடிட் என்ன டெபிட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேங்க்ல பார்த்தோம்னா 387.37 அப்படின்லாம் வரும். அந்த மாதிரி சூக்ஷ்மமாக இவன் இந்த அளவு தானம் பண்ணான், இந்த அளவு இதுல அபச்சாரங்கள்லாம் கலந்துருத்து, அதனால இதை மைனஸ் பண்ணிக்கணும், இப்படிலாம் ஒன்னா பார்த்து சில பேருக்கு கடைசியில என்ன ஆகும் கேட்டான்னா மைனஸ் அதிகமாயிடும், இது குறைஞ்சு போயிடும். அந்த அளவு நம்ம தப்பா ஏதாவது பண்ணிட்டு இருப்போம், தர்மம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாம வேணா கவனிக்காம விடலாம், யமதர்மராஜன் கவனிக்காம இருக்கவே மாட்டார். அவர் கட்டாயம் இதை கவனிச்சுட்டே இருப்பாராம். அப்படி கவனிச்சுட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணார், அச்சுத பிரியதாம் அப்படின்னு எம்பெருமானுக்காக அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. உடனே பட்டுன்னு இவன் அந்த இடத்துல விலகி கை கூப்பிடுவாராம். இவர் பகவான் திருநாமத்தை சொல்லிட்டார். அப்ப இவனுடைய வரவு செலவு கணக்கெல்லாம் பகவான் தான் பார்த்துக்கணும், எனக்கு ஒன்றும் கிடையாது. நதே மத் விஷயகாஹா, இவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் இல்லை, எம்பெருமானை சேர்ந்தவர்கள். இவர்கள் தானம் பண்ணா என்ன பலன் கொடுக்கணும், இவர்கள் இந்த மாதிரி அபச்சாரம் பண்ணா என்ன பலன் கொடுக்கணும், அதை எல்லாத்தையும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் பார்த்துப்பான், என் கணக்கே இல்லை அப்படின்னு சொல்லுவானாம். அவன் கை கூப்பி விலகி நின்றுவானாம். இது யமதர்மராஜனே சொன்னார். அச்சுத பிரீதாம் சொல்றவா கிட்டேயே நான் போறதே கிடையாது, அவ கணக்கு என் கணக்கு இல்லை அப்படின்னு விட்டார். அந்த மாதிரி யமனே சொன்னபடினால நாம கட்டாயம் இதை அனுஷ்டானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சுவாமி தேசிகன் இதை எடுத்து இங்கே சாதிக்கிறார். இன்றைய திருப்பாவை பாசுரத்துல இந்த ரகசியம் ஆச்சரியமாக இருக்கு. அதான் மார்கழி மாச நோன்புக்காக நாம என்னென்ன செய்யணும், வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ அப்படின்னு சொல்லும்போது, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரம நடி பாடி அப்படின்னு ஆரம்பித்து கடைசியில ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி, அதாவது பரம நடிபாடி ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி. நாங்க தானங்கள்லாம் பண்ணுவோம், ஆனா தானம் பண்ணும்போது பரம நடி பாடிக்கொண்டே தானம் பண்ணுவோம். எங்களால முடிந்த அளவு வஸ்திரங்களையோ இல்ல அன்னங்களையோ இல்ல தீர்த்தங்களையோ அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும்னு தானம் பண்ணுவோம். ஆனால் எல்லாம் பண்ணும் போதும் எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே தானம் பண்ணுவோம் அப்படின்னு நாச்சியார் நமக்காக எடுத்து காமிக்கிறார். அதனால அந்த விஷயத்தை தான் சுவாமி தேசிகன் இங்கே சாதிச்சார். அது மாத்திரம் இல்ல, கேசவார்ச்சா கிரகேயஸ்ய நதிஷ்டதி மகீபதே தஸ்யான்னம் நைவ போக்தவ்யம் அபக்ஷேன சமம்ஹீதது. இந்த மாதிரி கேசவனுடைய திருநாமத்தை யாராவது சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்போ அவாகிட்ட தானமே வாங்காதவங்க, வேற எதுவுமே பார்க்க வேண்டாம். நம்ம பெருமாள் ஒருத்தர் மாத்தம் பார்த்தா போறோம், பகவத் பிரீத்திக்காக கொடுத்தா வாங்கிக்கணும், இல்லாட்டா வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாது. கூடாதுங்கிறது காட்ட ரொம்ப முக்கியம். இனி நாம எல்லாம் ஸ்ரீமத் ஆண்டாள் அதுபோல ஸ்ரீமத் தேசிகன் இவர்களுடைய திருவுள்ளப்படியாக தானம் கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் கேசவ பிரியதாம் என்பதாக சொல்லி எம்பெருமானுடைய விஷயமாக நாம் ஆவோம். சிவதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.